سبايدر 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 وعملنا سبايدر مان كده بالعربي يا جدعان وعملنا سبايدر مان. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஓடிஆர். ஸோ என்னடா இது புதுசாக ஏதோ இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் நிற்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் செட்டப்பில் நின்றுட்டுருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ்க்கு வந்துருக்கிறேன். இதனால மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்துட்டு ஜிடி கார் மியூசியம் அதுக்கு தான் போவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் வந்துட்டு ஜிடி சயின்ஸ் மியூசியம். ஸோ இங்கே 3 இருக்குது. ஒன்று வந்துட்டு ஜிடி கார் மியூசியம், இன்னொன்று ஜிடி சயின்ஸ் மியூசியம், இன்னொன்று வந்துட்டு ஜிடி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் மியூசியம். இதில் நிறையா காம்போஸும் இருக்குது. இது சம்வேர் அரவுண்ட் ஒரு 75 அந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ வாங்க உள்ளுக்குள்ளே வந்துட்டு உள்ளே போயிட்டு அப்படியே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்ப்போம். அந்த சைடு எக்ஸிட் என்ட்ரன்ஸ் இதை வந்துட்டு பெருசாக ஃபாலோ பண்ணல. ஏன்னா அந்த சைடு நிறைய பேர் கூட்டமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது நம்மளால் எதுவும் பேச முடியாது அந்த இடத்துல நின்றுட்டு. ஸோ என்ட்ரு ஆனோன்னே இந்த ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன். ஸோ இந்த கப்பல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரில. கிளாஸ் அஜய்ன்னு போட்டிருக்கிறாங்க. மாடல் P3134ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பேட்ரோல் வெசல். இது வந்துட்டு கல்கத்தாவிலேருந்து பங்களாதேஷ்க்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க 1974. அதுக்கப்புறம் வந்துட்டு ரீநேம் பண்ணியிருக்கிறாங்க. சுர்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பலுக்கு வந்துட்டு ஒரு ரீநேம் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வாங்கினதாகட்டும், அவங்க சார்பாக வாங்கினதாகட்டும், இதெல்லாம் நிறைய இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. அவங்க பேரில் கண்டக்ட் பண்ண அவார்ட்ஸுமே இங்கே நிறையா இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பழைய கால அந்த டைப்ரைட்டரு, அப்புறம் டைப்ரைட்டரோட ஸ்பேர் பார்ட்ஸ். இப்போல்லாம் டைப்ரைட்டர் பெருசாக எங்கேயுமே யூஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் பார்க்கணும். இது பழைய கால தையல் மிஷின் இந்த இடத்துல இருக்குது. டிக்டஃபோன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இல்லை. உங்களை யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரிஞ்சுது இதை பற்றி அப்படின்னா அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. நம்பர்ஸு ஏரோ மார்க் மட்டும் இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட் ஒன் .NET ட்ரிக்ஸ் பிரிண்டர். இது நான் எங்கே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ எனக்கு இதில் நிறைய விஷயம் வந்துட்டு கரெக்டாக ஃபார்ஷூராக தெரில. ஃபார்ஷூராக தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது வந்துட்டு ஏர்லி சீரீஸ் ஆஃப் பைனாகுலர்ஸ். நான் வாங்கின பைனாகுலரில் இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் வந்துட்டு ஒரு பொருளையும் கிட்ட பார்த்தது கிடையாது. மண்டை கழுவுறதே வேலையை வச்சுருக்குறானுங்க நம்மளை. எப்படியா ஸ்கூல்? இது ஸ்லைட் ப்ரொஜெக்டர். ஓகே ஒவ்வொரு ஸ்லைடாக உள்ளே போட்டோன்னே இது வழியாக வந்துட்டு ஒவ்வொன்றா அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு 90s 80s அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். டெக்கு எங்கள் அம்மாலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, டெக்கில் படம் பார்த்தேன், சின்னதில் டெக்கில் படம் பார்த்தேன் அப்படின்ட்டு. ஒளிப்பெருக்கி எனக்கு இது பார்த்தாலே செந்தில் ஞாபகம் தான் ஒரு படத்தில் கவுண்டமணிக்கு பிடிச்சி இந்த ஒரு ஸ்பீக்கரை வச்சு கவுண்டமணிக்கு பிடிச்சி ஓடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பழைய ரேடியோ. கையங்கால வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டாங்க. வீட்டில் டிவி இருக்குது, டிவியில் பாட்டு கேட்க மாட்டாங்க, ரேடியோவில் தான் பாட்டு கேட்பேன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணுறேன்னு போய் அது எலிகடிச்ச ஒயரை பிடிச்சி தடவி சாக்கடிச்சு தூக்கி செவுத்துல அடிச்சு தூக்கி வீசிடுச்சு எங்கள் அம்மா ஒரு நாள். இதெல்லாம் பழைய டிவி. என்ன ஒரு ஆச்சரியன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது, எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் வச்சுருக்குறாங்க. நல்ல விண்டேஜ் கலெக்ஷன். நம்ம டாம் அண்ட் ஜெர்ரியில் பார்ப்போம்ல அந்த மாதிரி இது. இந்த எலியை தூக்கி ஓட விட்டு கிருகிருன்னு சுற்றி விட்டு ஓட விட்டுருவானுங்க. இது வந்துட்டு ஃபோட்டோ, இது கேமரா. இது நானே பார்த்துருக்கேன். பின்னாடி வந்துட்டு இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு துணி மாதிரி ஒன்று போத்திட்டு
உள்ளே நின்றுக்குவாங்க. முன்னாடி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மூடி மாதிரி ஒன்று வச்சுட்டு இப்படி எடுத்து இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. இதே கான்செப்ட் வந்துட்டு பின் ஹோல் கேமரான்னு சொல்லிட்டு இது ஒன்று இருக்கும், ஃபோல்டிங் கேமரா. எல்லாமே ஒரே இதுதான், பின் ஹோல் கேமரான்னு சொல்லிட்டு. மேட்டில் கூட ராப் அது பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வீட்டில் பண்ணி ஃபிலிம் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து ஃபிலிமை ஒரு டைம் தூக்கி உள்ளே போட்டு எங்கள் அம்மாட்ட செருப்படி வாங்கினேன் நான். ஏர்லி 20s லேட்டர் 90s அந்த மாதிரி டைமில் வந்த கேமரா இதெல்லாம். ஸோ இதெல்லாம் என்னது? டேப் ரெக்கார்டர். இது டைப்ஸ் ஆஃப் டேப் ரெக்கார்டரு. இதுவும் டைப்ஸ் ஆஃப் டேப் ரெக்கார்டர் தான். அடேங்கப்பா, இதெல்லாம் பழசாட்டு இருக்குது. கிரைண்டிங் ரொம்ப பழசாட்டு இருக்குது. இதெல்லாம் ரெஸ்டார் பண்ணுற கூட யாரும் ட்ரை பண்ணல, அப்படியே இருக்குது. இது வாக்கி டாக்கி. சின்னதில் அந்த ஸ்பைடர்மேன் பொம்மை போட்டு மேலே ஆண்டனா வச்சு ஒரு வாக்கி டாக்கி ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்போ என் தங்கச்சியே பிறக்கல, நான் வீட்டில் ஒருத்தன் தான். 2 வாக்கி டாக்கி நானே வச்சுட்டு நானே பேசிகிட்டு இருப்பேன். எதுக்குன்னே தெரியல, மென்டல் மாதிரி பண்ணிட்டுருப்பேன் சின்னதில். இந்த ஹார்மோனியம், வீணை, அக்கார்டைனு, இது ஷிப்பு நல்லா இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அந்த மகான் படத்தில் துருவ் விக்ரம் டிங்கு நடிப்பானு அதுதானே? இல்லையா? இல்லை, அது இரும்பில் இருக்கும், இது மரத்தில் இருக்குது. ஸோ இதென்ன எலக்ட்ரிக் இட்லி மேக்கரா? இவ்வளோ பெரிய இட்லி மேக்கர். இது எலக்ட்ரிக் ஓவனு. இதெல்லாம் என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முன்னாடி டைமில் யூஸ் பண்ணது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1928 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபுட் ப்ராசஸர். இப்போ தான் எனக்கு புரியுது. இது முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபுட் ப்ராசஸராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. லெமன் ஜூஸ் போடுறது, அதே மாதிரி வந்துட்டு இது ஏதோ பழத்தை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணுறது, ஜூஸ் ஃபில்ட்ருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது என்னன்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை. இது நீடிங் மிஷின், மாவு பிசைகிறது. இது வந்துட்டு வெஜிடபிள் ஸ்லைசர். அப்படியே அந்த இதையை தாண்டி வந்தோம் அப்படின்னா விண்டேஜ் ஹேண்ட் கிராங்க் வாஷிங் மிஷின். இது வந்துட்டு கையில் பிடிச்சி சுற்றுறது. இந்த ஹேண்டில் வந்துட்டு நம்ம அப்படியே பிடிச்சி சுற்றினோம்னா வாஷிங் மிஷின் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இது வந்துட்டு 1764 இப்போ வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கேரன் கிறிஸ்டினா 2021 வந்துட்டு இதை டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வர வழியில் இதையும் கவனித்தேன், டுக் போட்டு. சின்னதில் வேளாங்கண்ணியெல்லாம் போகும்போது அங்கே வச்சுருப்பாங்க, பக்கெட்டில் வச்சு விற்றுட்ருப்பாங்க. இது டங் கிளீனரை வெட்டி அது பின்னாடி கற்பூர சொருகி போட்டு மாதிரி ஓட விட்டுருப்பாங்க அந்த இடத்துல. இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸு படம் வாட்ச்சு. எந்த வருஷத்தோடது? 1979. இன்னும் ஓடிட்டு இருக்குது. இந்த ஃபோனு தான் முன்னாடி எல்லாத்துக்கும், எல்லா லவ்வர்ஸ்லேருந்து வீட்டுக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே இதுதான் கம்யூனிகேஷனு. இந்த மாதிரி ஃபோனில் மேலே இந்த நம்பரு இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு பெட்டி மாதிரி போட்டு அதுக்கு ஒரு பூட்டு மாதிரி ஒன்று போட்டு லாக்கை போட்டு வச்சுருவாங்க. சின்னதில் என்ன நம்பர் அடிச்சு விட்ருவேன். இந்த மாதிரி இது ஃபோனில் ஒரே ஒரு டைம் ஃபோன் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இது பயங்கரமாக இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் ஃபோட்டோ, டிரான்ஸ்பரண்ட் டெலிஃபோன், ஜாமெண்ட்ரி ஐட்டம், பழைய ஜாமெண்ட்ரி ஐட்டம். இதெல்லாம் இப்போல்லாம் டேபிள் மேலே வைக்கிற அளவுக்கு தான் இது வந்துருக்குது. என்னது சிபியூ இதெல்லாம் பில்ட் பண்ணுறானுங்க. ஆப்பிளோட சிபியூலாம் பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே அதாவது ஒரு பேகுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் அப்போ இருக்கிற சிபியூ பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. கிட்டத்தட்ட எனக்கு மேலே இருக்குது இந்த இது, என்னோட ஹைட்டுக்கு மேலே இருக்குது. இன்டர்னல் அசம்பிளி ஆஃப் கம்ப்யூட்டர், மெமரி அண்ட் ஹார்ட் டிஸ்க்கு, பவர் சப்ளை. இது அந்த நம்பரு இதெல்லாம் பண்ணினோம்னா ஏதோ கார்டு மாதிரி ஒன்று வரும். ஆக்சுவலாக இது எம்ப்ளாயியோட அந்த டேகோடதா இல்லை வந்துட்டு காசு போட்டு வைக்கிறதா, அந்த இது எனக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு. ருப்பீஸ் அண்ட் அனாஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. பைஸு, டிரான்சாக்ஷனு, பெய்ட் அவுட்டு. என்னம்னா இது கீர் கேமு. முதல்ல இப்படி இருக்காது. இந்த பக்கம் 4 பட்டனு, இந்த இடத்துல ஒரு கீர் ஒன்று இருக்கும். அந்த கீரை போட்டு தொங்கி அந்த கீரையே கையோட கழட்டிடுவானுங்க. ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர்,
ஓ ஓகே ஓகே, மேலே ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஹவு மச் ப்ரொடியூஸ் ஒயில் வாக்கிங். ஓகே பார்த்துருவோம். அது ட்ரெட்மில் மாதிரி இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 10 வோல்டேஜ் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆச்சு. அதுக்கு மேலே என்னால் முடியலையப்பா. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வாட்டர் காலம் ஒன்று வச்சுருக்குறாங்க. இது வாட்டர் காலம் எக்ஸிபிட். ஸோ அப்படியே ஜிக்ஸாக் லைனில் அப்படியே மேலே போகும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு வாத்து ஒன்று இருக்குது. இது இந்த ட்ரிக் எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாத்தை வந்துட்டு இப்போ நான் எடுக்க போனேன் அப்படின்னா என்னால் எடுக்க முடியும். இது வந்துட்டு இது சைடில் இருக்கிற அந்த ஷீட்டோட ரிஃப்ளெக்ஷனில் வந்துட்டு மேலே வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். ஆனால் ஆக்சுவலாக இது உள்ளதாக இருக்கும். நான் அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு போகிறேன், உங்களுக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் ப்ரொஜெக்ட் ஆகுறது தெரியும். ஸோ இது சைடில் ப்ரொஜெக்ட் ஆகி நம்மளுக்கு மேலே லிஃப்ட் ஆகிருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த இது பார்க்குறப்போ இதுதான் ஹைப்பர்போலிக் ஃபனல். ஆக்சுவலாக வந்துட்டு ஐன்ஸ்டீனோட ஒரு தியரி ஒன்று இருக்குது. என்னென்னா, நம்மளோட ஸ்பேஸே வந்துட்டு சோலார் சிஸ்டமே வந்துட்டு பெண்ட் ஆகியிருக்குது, சன்னோட கிராவிட்டினால பெண்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி ஒன்று இருக்குது. அதனால தான் எல்லாமே வந்துட்டு எலிப்டிக்கல் வேஸில் வந்துட்டு நம்மளோட சன்னை வந்துட்டு சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்பேஸே வந்துட்டு பெண்ட் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி ஒன்று இருக்குது. இந்த இது வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு அந்த லேடி வந்துட்டு சைடாக இருக்கிறாங்களா இல்லை நேராக பார்த்துருக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் இல்யூஷன். அதே மாதிரி இந்த இது பயங்கரமாக இருக்கும். இப்போது இந்த ஒரு டிராகனை, இந்த ஒரு டைனோசரு நம்மளையே பார்த்துட்டே ஃபாலோ பண்ணும். ஆக்சுவலாக இது ஒரு இல்யூஷன். நீங்கள் இப்படி இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு இல்யூஷன். அந்த சைடு இருக்கும். இது திரும்பவும் காட்டுறேன். இது இப்போ உங்களையே பார்க்குதா? இப்போ அப்படியே சென்டராக பண்ணிட்டு அப்படியே நான் இந்த பக்கம் வரேன், அப்படியே ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி தான் ஐன்ஸ்டீனோடதும். இப்போது ஐன்ஸ்டீன் வந்துட்டு இப்போ நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும், எந்த இடத்துல போனாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐன்ஸ்டீனோட ஃபேஸ் வந்துட்டு இன்வர்டாக இருக்கும், உள்ள பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும், வெளியே 3D மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் இல்யூஷன் தான். அந்த ஸ்ப்ரிங்கில் வந்துட்டு அந்த பால் வந்துட்டு கீழே வர மாதிரியே இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கு வந்துட்டு மேலே சுற்றுற மாதிரியே இருக்கும், ஆனால் அந்த பால் அங்கேயே தான் நிற்கும். ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் இல்யூஷன் தான். ஆக்சுவலாக இது தூரமாக இருந்து பார்க்க இல்லை, இது வீடியோவில் பார்க்குறக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது, ஆனால் நேரில் பார்க்குறக்கு கொஞ்சம் ட்ரிப்பியாக தான் இருக்குது. இது ஒரு மாதிரி அப்படியே ட்ரிப் ஆகுது. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நம்ம மைண்டே அப்படியே வந்துட்டு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஒரு விஷயம். இது கேமராவில் கரெக்டாக கேப்சர் ஆக மாட்டேங்குது. இது கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். அப்புறம் வந்துச்சு நம்மளுக்கு தெர்மல் கேமில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தேன். இதில் எல்லாம் பாம்பு போட்டாங்கன்னா அப்படியே தெரியுமாமா, அது வீடியோலாம் பார்த்தேன். நிஜமாக என் கையை இது ஹீட்டாக இருக்குது. இப்போது என்னோட ஷோல்டரில் நான் வைக்கிறேன், சதா அந்த ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. ஃபோனு சக்க ஹீட்டில் இருக்குது. கை நல்லா ஹீட்டாக இருக்குது என்னோடது. இத்தனை நேரம் அந்த இதையை பிடிச்சி, இப்போ பிடிச்சிருக்கிற ராடு இந்த இடத்துல அந்த ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. அமோனைட் ஃபாசில், இந்த இடத்துல இந்த ஃபாசில் ஒன்று வச்சுருக்காங்க, அமோனைட்னு சொல்லிட்டு ஒரு ஃபாசில். அதுக்கு என்னென்னா, முன்னாடி காலத்தில் வந்துட்டு அந்த அழிஞ்சு போன ஷெல்லு, அந்த டைனோசரோட எலும்பு கூடியதெல்லாம் என்ன ஆகும்னா, அந்த பாறையிலேயே அப்படியே செட்டில் டவுன் ஆகி அது மூலயமா ஒரு அச்சு ஒன்று க்ரியேட் ஆகும். அதில் சம்டைம்ஸ் வந்துட்டு அதோட ரிமைனிங்ஸ் இருக்கும், சில டைம்ஸ் வந்துட்டு இருக்காது, அதோட இம்ப்ரெஷன் மட்டும் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அதோட இம்ப்ரெஷனில் ஒன்று தான் நினைக்கிறேன் இது. ஸோ இதை வந்துட்டு ஃபாசில்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னோம்னா, இந்த சைடு வந்துட்டு பிளாஸ்மா க்ளோப் ஒன்று வச்சுருக்காங்க. பிளாஸ்மா பல்புன்னு சொல்லுவாங்க, க்ளோபுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த இது பிளாஸ்மா உள்ளுக்குள்ளே க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் ஆனோன்னா அந்த நாப்லேருந்து ஃபுல்லாக வந்துட்டு பிளாஸ்மா க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி
இது வந்துட்டு மினிமல் எனர்ஜியில் நம்ம ஒரு டெக்கார் ஐட்டமாக கூட அமேசானில் நிறைய இடத்துல விற்கிறாங்க. ஆக்சுவலாக இது நேரில் பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும். கேமராவில் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு ஃப்ரேம்ஸ் பர் செகண்டுனால இந்த ஒரு மிஸ்டேக் நடக்குது. ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு நேரில் பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும். இது ஹாலோகிராம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் கார்ட்டூனில் தான் நிறையா சின்ன நிறையா கார்ட்டூன் பார்ப்பேன். ஏலியன் மாதிரி இருக்கிற மண்டை வீங்கி எங்கப்பா காலு, கடல் கன்னி அப்படி கடல் கன்னி மாதிரி இருக்குதுங்களா, கடல் கண்ணன். ஸோ நேரில் வாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் போயிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு அவங்களே கூப்பிட்டுவாங்க. அவர் யூஸ் பண்ண வாக்கிங் ஸ்டிக்கு எல்லாமே வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல. நல்லா இருக்குது, ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு துரும்புலேருந்து ஆரம்பித்தாங்கன்னு சொல்லுவாங்களே, அது இவரை பார்த்து தான் இவருக்கு தான் அது கரெக்டாக செலக்ட் ஆகும். நல்லா இருக்குல்ல இந்த கோட்டு. ஓ, இதுதான் கருட சஞ்சீவி. வந்த வேலை முடிஞ்சு, அவ்வளோதான் இந்த வீடியோ. இட்ஸ் ஆல் அபவுட். ஸோ தயவு செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸோ ஸ்கூலுக்கு போகிற ஒரு ப்ரீ அடல்ட்டோ அந்த ஒரு ஏஜில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வாங்க. சும்மா ஒரு கண்ணுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒரு எஜுகேஷன் கோலை நோக்கி ஓடுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். இங்கே நானே பார்த்தேன், நிறையா பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைகளை கூப்பிட்டு வந்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நீங்களும் அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்கள வெறும் ஜிடி கார்ட் மியூசியமுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே கூப்பிட்டுவாங்க. இந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு ஜிடி மியூசியமோட கார் மியூசியமை பற்றி தனியாக போடுறேன். அதே மாதிரி வந்துட்டு ஜிடியோட எக்ஸ்பிரிமெண்டல் மியூசியம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றியும் நான் தனியாக போடுறேன். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிஜமாலுமே யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னம்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ டேக் கேர், பாய், see you.